என்ன பானம் மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், காப்பாத்தணும் கர்த்தரு. அவரே ஆதீனம், அவர் எப்படி கர்த்தர் காப்பாத்துவாரு? அவருக்கு தான் பொறுக்காது. கோச்சுக்குவாரு. ராமர்ன்றீங்க, மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், காப்பாத்தணும் ராமரு. அவர் ஆதீனம், ராமரோட காப்பாத்த முடியாது ஏன்னு சொல்லி அவர் சைவ ஆதீனம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவர் சைவ ஆதீனம். ஆனா அவர் பண்ற எல்லா வேலையும் எப்படி இருக்குன்னா ஜெய் ஸ்ரீராம் அந்த அந்த குரூப் மாதிரி தான் இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா சேர்க்கை சரியில்லை, தம்பியோட சேர்க்கை இப்படி இருக்கிற நம்ம ஊர் பக்கம் பழமொழி சொல்லுவாங்க, தம்பி நம்ம தம்பி நல்ல தம்பி தான் ஆனால் சேர்க்கை சரியில்லை, சேர்ந்து கெட்டு போயிட்டா அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் வந்து சேர்ற குரூப் அப்படி இருக்கு. அதாவது மதுரை சைவ மடம் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான மடம். இதுக்கு முன்னாடி இருந்த மடாதிபதி குறிப்பாக பெரியவர் வந்து மிகப்பெரிய ஜனநாயகவாதி. ஆமா, தமிழர்களுக்காக நிறைய பேசியிருக்காரு. சைவ மதத்தின் மீது பெரிய பற்றுள்ளவர். அவர் வந்து இந்த சபரிமலையில பெண்கள் எல்லாம் போகணும் அப்படின்ற தீர்ப்பு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆளா அவர் சொன்னார், வரவேற்கத்தக்க விஷயம் பெண்களுக்கு கிடைத்த வெற்றின்னு பேசக்கூடிய ஒரு முற்போக்கு எண்ணமுடைய ஆதீனமா அவர் இருந்தார். ஆனா அவரு வச்சுட்டு போன ஆள் இப்படி இருக்காரு, அவருக்கு தெரியல போகும். இந்த மாதிரி ஆளும் தெரிஞ்சிருந்தா விட்டுருக்க மாட்டாரு. இல்ல இவர் வந்து குறிப்பா சைவ மாநாடுக்கு வர்றாரு, மதுரையில இருந்து வர்றாரு. வரும்போது குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல அந்த உளுந்தூர்பேட்டை அந்த இடத்துல அஜீஸ் நகர் மேம்பாலம், அந்த மேம்பாலத்தில் கார் போய் கிராஸ் ஆகி போயிருக்கணும் அந்த சேலம் ரவுண்டான. ஆனால் கார் ஏன் சர்வீஸ் ரோட்டில் போச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. யாரோட காரு? ஆதீனத்தோட கார், ஃபார்ச்சுனர். பறந்து போகுது சும்மா அப்படின்னாரு. எனக்கு ஒரு டவுட் எப்பவுமே வரும், இந்த ஆதீனம் இந்த மடாதிபதி எல்லாம் வந்து சனாதனத்தை காப்பாற்றணும், சனாதனம்னா என்னைக்கும் மாறாத ஒரு விஷயத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்டேட்டட் காரில் போயிடுறாங்க, அதை உடனே மாற்றிக்கிறாங்க ஃபார்ச்சுனர். ஆக்சுவலாக அவங்களுடைய நெறிப்படி ஆதீனங்களும் வந்து மடாதிபதிகள்லாம் என்ன இருக்கணும்னா ஒரு வேளை சாப்பிடணும், அந்த ஒரு வேளை உணவும் பிச்சை எடுத்து அதாவது தர்மம் ஏந்தி சாப்பிடணும், அதில் உப்பு காரம் எதுவுமே இல்லாத உணவாக தான் சாப்பிடணுன்றது. அது வரை நீங்கள் நடந்துக்கிறீங்களா? நான் எனக்கு என்னென்னா சைவ ஆகமங்கள் நிறையா இருக்குது. எந்த சைவ ஆகமும் ஆதீனம் ஃபார்ச்சுனரில் போகலான்னு சொல்லுதுன்னு தெரில. வேணா உங்களை வந்து பல்லக்கில் தூக்கிட்டு வர மரபு இருந்துச்சு, பல்லக்கில் தூக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. மனிதன் தூக்கக்கூடாது, அதனால நீங்கள் ஃபார்ச்சூன் போயிட்டீங்க, அது வேறு விஷயம். ஓகே, என் கேள்வி என்னவா இருக்குன்னா, அவன் பாட்டு அக்கடான்னு சென்னை நோக்கி போயிட்டு இருக்கான். அந்த வீடியோ பாத்தீங்களா? சிசிடிவி. அதாவது மெட்ராஸ், அதாவது இப்போ வந்து டிராஃபிக்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்னல்ஸ் சிசிடிவி கேமரா வச்சுட்டாங்க. இவர் அந்த அப்டேட் ஆகலை அப்படின்ற பிஜேபி பொறுத்தவரையும் அவங்க அப்டேட்டே ஆக மாட்டாங்க. எப்படி நேரு தான் இதை செஞ்சாரு, இதை இந்திரா காந்தி அம்மையார் செஞ்சு போயிட்டாங்க, இவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கலைஞர் செஞ்சாருன்னு இங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவரு வந்து சிசிடிவி என்ற ஒரு விஷயம் சிக்னலில் வச்சுருக்காங்க அப்படின்றதே மறந்து போயிட்டார் தற்கொலை. குறிப்பாக சென்னையில் நடந்த எஸ்ஆர்எம் கல்லூரியில் நடந்த மாநாட்டுக்கு வர்றாரு. இப்போ அந்த மாநாடு சைவ சித்தாந்த மாநாடு, அதில் வந்து அவர் கலந்துக்கிறாரு. அது 2-3 நாள் நடக்குது. அவர் வந்து பேசுறாரு. அப்படி பேசும்போது அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா ஜேபி நட்டா இருக்கார், பாஜக தலைவர். நான் முன்னாடியே சொன்னல சேர்க்க சரியில்லை அப்படின்னு. அவரு ஒரு துண்டை போடுறாரு, அதாவது ஜேபி நட்டா. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீப நாட்களில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை மையமாக வச்சு தான் பல இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் தமிழ் தேசியங்கிற பேர்ல சீமான் மாதிரியான இந்துத்துவ குழுக்கள்லாம் வந்து நிறைய பச்சைமுத்து பாரிவேந்தர் வந்து காலேஜ் நடத்துறதோட இந்த மாதிரி ஆர்காங்கெல்லாம் செட்டு சேர்க்கறதுக்காக ஒரு மேடை அமைச்சு கொடுக்கறதே பொழப்பா வச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு, அந்த மேடையில பேசினவரு இப்படி வந்து என்ன வந்து கொள்ள நடப்பு சதி நடக்குது, நான் கார்ல வந்து இடிக்க முயற்சி பண்ணாங்க, ஏதோ மதுரை தாய் மீனாட்சி அம்மன் தயவால நான் உயிரோட இருக்கேன், இது மதுரை தாய் மீனாட்சிக்கே அடுக்காதுடா. அதாவது அவரை விட அவர் பக்கத்துல ஒரு பச்சை சட்டை இருந்தார், ஐயோ கார் அத்தனை வேகங்க அப்படின்றார். எனக்கு என்ன டவுட்னா, கார் அத்தனை வேகமா போகுது, முன்னாடி உட்காந்துங்க குல்லா போட்டது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? அவ்வளவு வேகமா அடிச்ச காருக்குள்ள ஆளு தலையில குல்லா. அவங்க வந்து எங்களை சதி பண்ணி எங்களை கொல்ல பார்த்துருக்காங்க. ஆனா இவங்க கையில என்ன இருக்கு பாத்தீங்கன்னா காவி கலர்ல அந்த கயிறு கட்டியிருக்காங்க. அப்பயே தெரிஞ்சிச்சு தம்பி யார் அப்படின்னு. அதுவும் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா அந்த தம்பி தான் வந்து திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அது பின்னாடி இருந்து வேலை செஞ்சது இந்த தம்பி தான். அதனால இந்த தம்பி வந்து ரிப்போர்ட் கொடுக்கும் போதே தெரியுது இது திட்டமிட்ட சதி. ஆனா யார் சதினா இவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்ட சதி. அவர்களுக்கு வைத்துக்கொண்ட பெரிய ஆப்பு. இவங்களுக்கு தான் வச்சுப்பாங்க, வெளியிருந்து யாரும் வைக்க மாட்டாங்க. அதாவது சிசிடிவி இவங்க எதிர்பார்க்கல. போலீஸ் நேற்று சிசிடிவி வெளியிட்டுட்டாங்க. சிசிடிவில தெளிவா தெரியுது அந்த சென்னையை நோக்கி வந்த காரு மெதுவாக வந்துகிட்டு இருக்கு. இது அப்படியே குதிச்சு குதிரை மாதிரி பறந்து வந்துகிட்டு இருக்கு. வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. நியாயப்படி பார்த்தா வந்த சென்னை நோக்கி வந்த காரை டேமேஜ் பண்ணது இவங்க தான் நியாயப்படி வந்து காசு தரணும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா டிரைவர் மேல 2 வழக்கு போலீஸ் போட்டு இவர் மேலேயும் வழக்கு போட சொல்லிட்டு நியாயப்படி போடணும். நீங்க வந்து அவர் பேசும்போது பிரஸ் மீட்டை பார்த்தீங்களா, ஃபுல்லா வச்சவங்க தொப்பி வச்சவங்க அப்படிங்கிறாரு.
இவர் வந்து முழுக்க முழுக்க வன்மமான ஒரு உரையாடல். அதாவது வன்முறையை தூண்டுற விதமா இவங்க பேசியிருக்காங்க அப்படின்றனால ஆதீனம் மேலேயும் வந்து வழக்கு போடணும் அப்படின்ற ஒரு சர்ச்சை இப்போ வந்திருக்கு. ரெண்டாவது இவங்களோட ஏம் இதுதான். இவங்க மீட்டிங்கில் பேசியிருப்பாங்க, தம்பி தமிழ்நாட்டில் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, நாங்களும் முருகிற அளவு கூட ரீச் ஆகி பார்த்துட்டோம், ஒன்றும் பண்ண முடியல. இது அதாவது வடிவே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குட் கிளைண்ட் பட் நோ ஃபீஸ் அப்படின்ற மாதிரி நல்ல கண்டென்ட் சிக்குது, ஆனால் அதை கலவரமாக மாற்ற முடியல. உங்கள் கை காசை போட்டு ஏதாவது செலவு பண்ணி ஏதாவது ஒன்று அவுழ்த்து விடப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவர் கார் போகிற ஸ்பீடில் ஏதோ யோசிச்சிருக்காரு, கார் இது ஆயிடுச்சு உடனே நம்மளை கொலை முயற்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வந்து பிரச்சனை வரணும் அப்படின்றதுக்காக தான் குல்லா போட்ட ஒருத்தவங்க வந்து காரை தட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம ஊர்ல இது மாதிரிலாம் பண்ணா நல்லா காமெடி மெட்டீரியலாக மாற்றிடுவாங்க, ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்னாச்சுன்னா நேத்துல இருந்து 24 ஹவர்ஸாக தலைவன் தான் காமெடி மெட்டீரியல். இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கும்போது அறநிலைத்துறை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. குறிப்பாக எப்போ பேசினார்னா ஒரு விஹெச்பி 2022 வந்து இவர் இந்த மாதிரியான ஒரு கருத்து தெரிவிச்சார். விஸ்வ இந்து பரிஷத் ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பு, அந்த அமைப்பினுடைய வேலையே என்ன அப்படின்னா விஹெச்பி இந்தியா முழுக்க அரசு கட்டுப்பாடு தான், அரசு தனி அறநிலைத்துறை வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கட்டுப்பாட்டில் இருக்க கோயில்கள் எல்லாத்தையும் தான் கையில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வட இந்தியாவில் பெரிய பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு குழு. அது வந்து இப்போ நடந்த கும்பமேளா மாநாட்டில் கூட உட்காந்து தீர்மானம் போட்ட குழுக்கள் தான் இவங்களோட நோக்கம் என்னன்னா கோயிலை பூரா இவங்க ஆக்கிரமிச்சிடணும். யாரு? ஆர்எஸ்எஸ் விஹெச்பி ஆக்கிரமிச்சுட்டு அந்த கோயில்களில் வந்து தினம் உட்காந்து சாகா நடத்தணும். சாகானாங்கிறது தமிழ்நாட்டுக்கு இந்த வார்த்தை வந்து அதிகமான ஒன்று. ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து பயிற்சி நடத்தக்கூடிய இடமாக கோயில்களை மாற்ற வேண்டும். அதாவது இவன் மக்களை நோக்கி வீட்டுக்கு போக முடியல, மக்கள் எல்லாம் கோயிலுக்கு வர்றாங்க, கோயிலுக்கு வரக்கூடிய மக்களை மதவாதியா மாத்துறது, இந்த வேலையை அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க. கோயிலுக்குள்ள நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக கோயில் எல்லாத்தையும் இப்ப வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கு, லத்தி வச்சு அடிச்சு விரட்டிடும் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏன்னா 1925 அறநிலைத்துறை வந்துருச்சு தமிழ்நாட்டுல கோயில்களை கொள்ளையடிச்சு நாசம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எப்போ 1925 புது சட்டத்தை கொண்டு வந்து எல்லா கோயில்களையும் வந்து நேரடியாக ஒரு துறைக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. காமராஜரும் பிட்டி தியாகராயரும் நடேசனாரும் கொண்டு வந்த சட்டங்கள் அவைகை. அவங்க எல்லாருமே மிகப்பெரிய சைவ பக்திமான்கள். யாரு? பிட்டி தியாகராயர், நடேசனார்லாம். காமராஜர் ஒரு செக்யூலரான ஒரு மனிதர், நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இவங்கெல்லாம் உருவாக்கி கொண்டு வந்த இந்த அறநிலைத்துறைக்குள்ள தான் இன்னைக்கு கோயில் எல்லாமே இருக்கு. இந்த கோயில் எப்படியாவது ஆர்எஸ்எஸ்க்கு அப்படியே தூக்கி கொடுத்துடணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் வந்து இங்க பல வேலையை பார்த்துட்டு இருக்கு. இந்த வேலைக்கு ஒத்துறது தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த சாமியார் மாநாடு, கேட்ட துறவிகள் மாநாடு அப்படிம்பாங்க. என்னத்தை திறந்தாங்கன்னு தெரியல. அந்த துறவி மாநாட்டில் போய் நின்று திறக்கிறது இல்லை, ஆனா பேர் மட்டும் துறவி. ஆமா, துறவி மாநாட்டில் போய் நின்று அவர் பேசினாரு. அப்பவே ஒரு மேல சர்ச்சை வந்துச்சு. ரெண்டாவது அந்த பேச்சுல இன்னொரு விஷயத்த அவர் பேசினார், நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆக்சுவலா நான் கவனிச்சவரையும் அவர் என்ன சொன்னார்னா, அறநிலைத்துறையவே நீங்க காலி பண்ணிடணும், காலி பண்ணிட்டு இதை கொண்டு போய் நீதிபதிகள் அடங்கிய குழுவில் வந்து இதை ஒப்படைச்சிருங்க, ஏன்னா அப்பதானே இவங்களுக்கு வசதியா இருக்கும் கொள்ளடிக்கிறதுக்கு பழையபடி. ரெண்டாவது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அறநிலைத்துறை வைக்கிறது பார்த்தீங்களா உண்டியல், அதுல கொண்டு போய் காசை யாரும் போடாதீங்க, இவங்களுக்கு கொடுங்க, இவங்க கொடுத்தா இவங்க வாங்கி சாப்பிட்டு இவங்க இன்னும் வளர்த்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்களோட தனி சொத்தை. நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அறநிலைத்துறை உண்டியல காசு போடாதீங்க. இதுக்கு முன்னாடி யார் சொன்னாங்கன்னா நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகுது. இது மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வந்து இந்த சிலையெல்லாம் காணாம போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பழைய போலீஸ் அதிகாரி வசமா மாட்டிருக்காரு. இன்னைக்கு கூட கோர்ட் வந்து சொல்லியிருக்கு, இதை பத்தி எல்லாம் நீங்க எதுவும் பப்ளிக்ல எதுவும் ஒப்பீனியன்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு. அவர் மேலேயே வழக்கு இருக்கு, சிபிஐ எதுவும் வழக்கு போட்டிருக்கு. யாரு? நம்ம பொன்மாணிக்க வேலை இன்னைக்கு போட்டிருக்கு. ஆக்சுவலி அவர் இதுல மாட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கோயிலுக்கு போய் நின்றுட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு உண்டியல காசு போடாதீங்க, கோயில் வந்து இப்படி ஆகுது. அடிப்படையா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசுக்கு எதிராகவே அவங்க பேசுறாங்க. அறநிலைத்துறைன்றது அரசு, நீங்க எங்க சம்பளம் வாங்குறீங்க? அரசுக்கு இல்ல. அரசுக்கு இல்ல சம்பளம் வாங்குற நீங்க ஒரு மத சார்பற்ற ஆளா தான் இருக்கணும். நீங்க அரசு அலுவலகர் ஆயிட்டீங்கனாலே எல்லா மக்களுக்குமான ஒரு ஆள் தான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சார் மதத்துக்கு மட்டும் இதுவா பேசுறீங்க. கோயில் உண்டியல்ல காசு போடாதீங்கன்றது நீங்க அரசுக்கு எதிராக கொடுக்குற ஒரு வாக்குமூலம். அதாவது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 38,600 கோயில் இருக்கு. அதில் 10,000க்கு அதிகமாக வருமானம் வரக்கூடிய கோயில் அப்படிங்கிறது ரொம்ப சொச்சமான கோயில் தான், ரொம்ப குறைவான கோயில்கள். அதில் வரக்கூடிய வருமானத்திற்கு எல்லா கோயிலுக்கும் அரசாங்கம் ரொம்ப நீட்டாக செலவு பண்ணிட்டு இருக்கு. குறிப்பாக சேகர்பாபு அவர்கள் வந்து அமைச்சராக வந்ததுக்கு பிறகு நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இது ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ஆர்எஸ்எஸ் வந்து கிளப்பி விட்டு கோயில் ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் சீமான் கூட இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார், அறநிலைத்துறை அறமற்ற துறையாக இருக்குது. இதே வார்த்தையை தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆதீனம் சொல்றாரு.
இவங்க அது என்னன்னா, நிர்மலா சீதாராமனை போய் சந்திச்சுட்டு வந்தார் இல்லையா, யார் நம்ம சீமான், அவர் போய் சந்திச்சுட்டு வந்து 24 மணி நேரத்துல ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. ஒருவேளை இவங்கெல்லாம் ரூம் போட்டு உட்காந்து யோசிப்பாங்களோ? இவங்க எல்லாத்துக்கும் ஒரே என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய பெரிய பலமா இருக்கக்கூடிய அறநிலைத்துறையை காலி பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு நெடுநாள். இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகிறது இவங்களுக்கு கண்ணை உறுத்துது. நார்த்ல எப்படி இவங்க எந்த கொள்கையும் எந்த சித்தாந்தமும் இல்லாமல் மத கலவரத்தை மட்டுமே வைத்து ஆட்சி அமைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சவுத்துல பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு காலம் முடியாது. இங்க பெரியாரும் திராவிட இயக்கமும் இன்னும் பல முன்னோடிகளும் என்ன செய்தாங்கன்னா, இங்க பிக்சரை கிளியரா கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க வருவாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க, சூதகமா இருந்துக்கோங்க அப்படின்றத முன்னாடியே அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால இங்க இருக்கு, அதாவது அமித்ஷா இங்க வந்தப்பே சொன்னார், இங்கே தென்னகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கடக்கோடி மனிதனுக்கு கூட வந்து அரசியல் புரிதல் ரொம்ப தெளிவாக இருக்குது. நியூஸ் பேப்பர் டெய்லி வாசிக்கிறாங்க. நார்த்தில் இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. அப்போ தெரியுதுங்களா இங்கே ஏன் உங்களால் கால் ஊன்ற முடியலன்றது கடைசி வரையும் உங்களால் முடியாது. இன்னும் சொல்ல போனால் இதே ஆதி நம்ம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மோடி ஒரு ரொம்ப பெரிய ஆள், அவர் நினைச்சாருன்னா கச்சத்தீவை மீட்டு இவங்க கொடுத்துருவாங்க. காங்கிரஸ் அந்த காலத்தில் கச்சத்தீவை வந்து கொடுத்துருச்சு, ஆனால் அதை மீட்டு திருப்பி ஈழத்தமிழர்களுக்கு தனி நாடு அமைச்சு கொடுக்க முடியும் மோடி நினைச்சாருன்னா. மீனவர்கள் பிரச்சனையை ஒண்ணுமே இல்லாமல் போட முடியும். நான் கேட்குறேன், இப்போ தேர்தல் வருது இல்லை, தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது 2026. எங்க பிஜேபி சார்பாக சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே கச்சத்தீவை மீட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம், ஈழத்தமிழருக்கு தனி நாடு வச்சு கொடுத்துருவார் மோடி அவர்கள், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நீங்கள் இறங்கி சொல்லுங்க பார்ப்போம். காலத்தில் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் கடைசி வரையும் உங்களுடைய வேலை மதக்கலவரம், மதத்தை எப்படி எடுத்துகிட்டு போய் பாட புத்தகத்தில் சேர்க்கறது, எப்படி அரசு உடைமைகளெல்லாம் தனியாருக்கு மாற்றுறது, இந்த மாதிரியான கொள்கைகள் தான் இருக்குமே தவிர பொதுமக்களுக்கு ஒரே ஒரு நன்மை தரும் விதமாக ஒன்றுமே செஞ்சது கிடையாது. நீங்கள் அதாவது இந்த விஹெச்பி அமைப்பினோட தொடர்பில் தான் அவர் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. விஹெச்பி அமைப்பினுடைய தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவை கிட்டத்தட்ட 36,000 மசூதிகளை இடிச்சிட்டு அந்த இடத்துல கோயில் கட்டணும் அப்படின்னு அவங்க ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல கோயில் இருக்கு. ஆமா, பெரிய பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. கேட்டா முதல்ல இதெல்லாம் கோயிலா இருந்துச்சு, இப்போ அது மசூதியா மாறிடுச்சுன்னா ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 187 மசூதி கீழே கோயில் இருக்குன்னு ஒரு பிரச்சாரத்தை இந்த விஹெச்பி குழு பரப்பிக்கிட்டு இருக்கு. இந்த விஹெச்பி கூட சேர்ந்தா இவர் ஜாலரா அடிச்சுட்டு இருக்காரு, கூத்தடிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு வசமா மாட்டிட்டாரு. இவருக்கு எந்த விதமான அடிப்படை புரிதலுமே இல்லை. இவரெல்லாம் எப்படி சைவ மடத்துக்கு தலைவர் ஆனார் அப்படின்னு பெரிய வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இது மாதிரி சைவ மடங்கள் பல விஷயங்கள் வந்து நேரடியாக அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆயிரக்கணக்கான ஏக்கரா நிலம் இருக்கு, 4000 ஏக்கரா, அதிகமா இருக்கு, 4 லட்சம் ஏக்கரா கோயில் நிலம் இருக்கு. இதுல வெள்ளாம வருது. இந்த வெள்ளாம செய்யறது யாரு அப்படின்னா, நம்ம சாதாரண இந்துக்கள் விவசாயி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். இப்போ ஒன்ஸ் இது வந்து முழுக்க கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருந்து இப்போ மடங்கள் கட்டுப்பாடு, கோயில் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா பழையபடி பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் உள்ள வந்துடும். இப்ப எப்படி சிதம்பரம் நடராஜர் கோயில்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்க போலீஸோட போய் நின்னா கூட அந்த மேடையை போய் ஏறி நின்று பார்க்க முடியும். ஆமா, குழந்தை திருமணம் உள்ள நடந்திருக்கு, வீடியோ ஆதாரம்லாம் வெளியே வருது. இப்ப ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் மடங்கள் உங்களோட சொத்து நிலம் எல்லாம் 4 லட்சம் ஏக்கருக்கு மேல அதிகமா இருக்கு. அதுல எக்கச்சக்கமான வருமானம் வருது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வாடகை, லீஸு, பல விஷயங்கள் இருக்கு. ஆமா, கோயில் அறநிலைத்துறை என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களுக்கும் சொந்தமானது இது. ஓபிசியா இருக்கலாம், ஃபார்வர்ட் கேஸ்டா இருக்கலாம், எஸ்சிஎஸ்டியா இருக்கலாம், எல்லாத்துக்கும் சொந்தம்பா. அப்படித்தான் இங்க அறநிலைத்துறை அதிகாரிகள் இருக்காங்கல்ல, ஒருத்தர் கூட வேற மதத்துக்காரங்க கிடையாது. அதே மாதிரி அறநிலைத்துறை சொத்து வரக்கூடிய பணங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த பணங்கள் எல்லாத்தையுமே வந்து கோயில்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. முக்கியமான விஷயம், கோயில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அதிகாரிக்கு சம்பளம் கோயில் பணத்துல தர்றது கிடையாது, அரசு பணத்துல தருது. சோ அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னா, இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இவர் அடிக்கிற பார்த்தீங்களா கூத்து, இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா இந்த நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிடணும், இந்த வருமானத்தெல்லாம் எவனும் கேள்வியே கேட்கக்கூடாது, நம்மளே அனுபவிக்கணும், இது கட்டற்று இஷ்டத்துக்கு சொத்தை எடுத்துட்டு ஆடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கரப்டட் மைண்ட்ல இந்த ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்குது. அச்சுராஜா பேசுவாரு, நிர்மலா சீதாராமன் பேசுவாங்க, சீமான் பேசுவாரு இந்த கோயிலை பத்தி எல்லாம். இந்த விஷயத்திலே இவருக்கு முன்னாடி ஓடி வந்து குரல் கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்து முன்னணி கட்சியில இருந்து தான் வந்தாங்க. சொல்ல போனா நயினார் நாகேந்திரன் அவர்கள், முன்னாள் தலைவர், பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், இப்படியான ஆட்கள் தான் வந்து ஐயோ ஆதீனத்துக்கு இப்படி நடந்துச்சு, நீதி வேணும், நியாயம் வேணும். அப்போ யார் ஒருத்தர் குரல் கொடுக்குறாங்கன்றத வச்சே இது பின்னாடி இருந்து வேலை செய்யறவங்க யாரு, இந்த
மாதிரி தேவையில்லாமல் வதந்தியை பரப்புறது யார் அப்படின்னு தெரியும். இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து சொத்துக்களை வந்து கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு. 2022 இவர் வந்து விஜய்க்கு எதிராக வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்லி விநாயகரை வந்து இதுவாக பேசிட்டாரு, விநாயகரை வந்து தாழ்வாக பேசிட்டார் விஜயோட படத்தை நீங்கள் யாரும் படம் இவருக்கு இதே வேலை தான், உண்டியல்ல காசு போடாதீங்க, விஜய் படத்தை பார்க்காதீங்கன்னு தானே. மற்றபடி அவங்களோட சைவ சித்தாந்தத்தை வளர்க்குற மாதிரி எந்த இதுவுமே பேச மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன போஸ்டர் விட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஆதீன மடத்தோடைய சொத்தை கொள்ளடிக்கிற நீங்கள் வந்து விஜயை பற்றி கேவலமாக பேசலாமா, அந்த தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு ஊர் பூரா போஸ்டர் அடித்து மானத்தை வாங்கினாங்க. இப்போ அந்த மாதிரி ஆளுங்களுக்கே தெரியுது இவங்க வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக எதுவுமே செயல்படலை, முழுக்க முழுக்க சொத்துக்களை கொள்ளையடிக்கிற வேலையில தான் இவங்க ஈடுபடுறாங்க அப்படின்றது ஒரு இப்போதான் கட்சி ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கே அந்த விஷயம் தெரியுது அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு அங்கே இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படின்றதா தெரிய வருது நம்மளுக்கு. இதே மாதிரி அதே காலகட்டத்தில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். இப்போ சென்னையில் மழை புயல் இந்திய தமிழ்நாட்டில் அடிக்கணும்னு இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இளைஞர்களுக்கு பக்தி இல்லாமல் போயிடுச்சு, அதனால தான் இப்படி வந்து இயற்கை பேரிடர் வருது அப்படின்னு. அந்த பக்கம் நார்த்தில் ரொம்ப பக்தியாக இருக்கு, அப்படியே எல்லாம் பொழந்துட்டு போகுது. நான் என்ன கேட்குறேன், இதே கருத்தை வேற யாரோ சொன்ன மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பல நாட்களுக்கு முன்னாடி ஐஐடி டைரக்டர் ஒருத்தர் சொன்னார், உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐஐடியில் அந்த ஊர்ல அடிக்கடி நிலச்சரிவு வரும். ஆமா ஆமா, நீங்க நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுறாங்க, கறி மாமிசம் சாப்பிடுறதுனால தான் வந்து இந்த மாதிரி நிலச்சரிவுகள். அது மட்டும் இல்ல, நம்ம ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் வரணும்னு சொன்னாரு, கோமியம் குடிச்சா உடம்புல இருக்க எல்லா நோயும் போயிடும், கோமியத்தை குடிங்க. இவங்களோட டயலாக் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? ஆமா, இவங்களோட இளைஞர்கள் சாமி கும்பிடலையா, அதனாலதான் மழை இவ்வளவு பெய்தான். பருவநிலை மாற்றம் காரணம் இல்ல, புவி வெப்பமடைகிறது காரணம் இல்ல, ஓசன்ல ஓட்ட விழுந்தது காரணம் இல்ல, நாங்களாம் சாமி கும்பிடல அதனால மழை பெய்யல. பயங்கரமான கருத்து. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க வந்து அப்டேட் ஆகல, சயின்ஸையோ டெக்னாலஜியோ அதை நோக்கி இவங்க நகர மாட்டுறாங்க. இவங்க நகர்றது இல்லாம நம்மளையும் பின்னுக்கு இழுக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க எங்களை உயர்த்தி விட வேணாம், நீங்க கை தூக்கி எங்களை மேல கொண்டு வர வேணாம், நாங்களே உயர்ந்து வந்துட்டு இருக்கோம். அதை வந்து அந்த ஏறுற ஏணியை பிடிச்சி இழுக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி பாட புத்தகத்துல கொண்டு வந்து இந்தியை திணிக்கிற, ராமரை பத்தி படி, கிருஷ்ணரை பத்தி படி அப்படின்னு இந்த மாதிரி திணிச்சு எங்களை பின்னோக்கி இழுக்காதீங்க. எங்களுக்குன்னு ஒரு முதல்வர் இருக்காங்க, எங்களுக்கு நீங்க ஒரு திராவிட மாடல் இருக்கு. திராவிட மாடல்னோட நான் வந்து உடனே ஸ்டாலின் அவர்களை சொல்றேன்னு மட்டும் நினைக்காது. இத்தனை ஆண்டுகளாக இங்க திராவிட மாடல் ஆட்சி செஞ்சு நம்மள ஒரு பகுத்தறிவுல முன்னோடியே கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தீங்களா. ரெண்டு விஷயத்தை ஸ்டாலின் அவர்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. 2 தான் முக்கியம் எனக்கு. ஆமா, சயின்டிபிக் அப்ரோச், சோஷியல் ஜஸ்டிஸ். இதுதான், இதை 2 தான் நீங்க மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப கட் அண்ட் கிளியரா சொன்னாரு. இது துணைவேந்தர்கள் அவர் கூட்டப்பட்டாங்க பாத்தீங்களா, அப்பயே ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் பண்ணிட்டாரு. ஆனா இவங்க நம்மளை எப்படி வழி நடத்திட்டு போறாங்க, நம்மளோட எதிர்கால சந்ததி என்ன கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களா, கும்பமேளாவையும் ராமரையும் கிருஷ்ண மந்திரங்களையும் இப்படி RSS தலைவர்கள் சொன்ன கருத்தையும் தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால என்ன மாற்றம் வரும்போது, இதனால என்ன முன்னேற்ற நாடு அடையும், இதனால என்ன டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது. இப்ப நான் இதை படிச்சுட்டு ஒரு வெளிநாட்டுல வேலைக்கு போக முடியுமா, இல்ல வெளிநாட்டுக்காரன் இங்க கம்பெனி கொண்டு வந்து வைக்கிறான்னு வைங்களேன், அவன் எனக்கு வேலை கொடுப்பானா, அவன் வந்து ஏதாவது சிஸ்டத்தை பத்தி சொல்லி இதை பத்தி சொன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா எழுந்து வெளியே போன்றுவான் முதல்ல. ஸோ மக்களுக்கு, மாணவர்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, சயின்ஸ் என்ன டெவலப் ஆயிருக்கு, மருத்துவத்துல முன்னேறணும், இந்த மாதிரியான எந்த முற்போக்கு கருத்துமே இல்லாம தொடர்ந்து இங்க மதக்கலவரத்தை பண்றதுல மட்டுமே ஆர்வம் காட்டுறாங்க. நான் ஒன்று சொல்றேன், மதக்கலவரம் பண்றதுல ஆர்வம் காட்டுற நீங்க உங்களுடைய கொள்கையை வளர்த்தெடுத்து எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கூட இத்தனை வருஷத்துல ஏதாவது ஒரு உருப்படியான வளர்ச்சி வந்திருக்கும். ஆனா நீங்க அது எதுவுமே செய்யல. நீங்க சொல்றது 100% கரெக்ட். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய முக்கியமான எம்பி ஜோதிமணியே சொன்னாங்க, முழுக்க முழுக்க இவர் RSS காரராகவே இருக்காரு, சங்கியாவே ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் பானம், முழுக்க முழுக்க பிற்போக்கு கருத்துக்களை நோக்கி நகரணும், சமூகம் பிற்போக்காகணும், திருப்பி பெண்ணடிமைத்தனத்தை கொண்டு வரணும், குலக்கல்வி வரணும், ஜாதியை காப்பாற்றணும், இது அவங்களுடைய நோக்கமா இருக்கும். கடைசியில் அங்கதான் போய் நிற்பாங்க. இவங்க வந்து ஆரம்பத்தில் இஸ்லாமிய வெறுப்பு பேசுற மாதிரி தெரியும், ஆனா கடைசியில் இவங்க போய் நிற்கக்கூடிய முக்கியமான இடமே ஜாதியை பாதுகாக்கணும், பெண்ணடிமைத்தனத்தை கொண்டு வரணும், பிற்போக்குத்தனமான கருத்துங்களை பேசணும், உடம்பு சரியில்லைனா நீ போய் விபூதி பூசு, நீ வந்து மந்திரம் சொல்லி சரியா போயிருங்கிற மனநிலைக்கு இவங்க கொண்டு வரதான் முயற்சி பண்றாங்க. இது மாதிரிலாம் வரும்போது இந்த சமூக முற்போக்கா போகாது, ஆய்வுகள் வராது, நல்ல கருத்துக்கள் வராது, ஜனநாயக மனப்பான்மை குறையும், வன்முறை மதம் இதை நோக்கி நகர்த்துறதுக்காக முயற்சி பண்றாங்க. அது தமிழ்நாட்டில் ஒரு நாளும் ஒர்க் அவுட் ஆகாது. அது மதுரை ஆதீனம் இல்லை, அவங்க தாத்தாவே வந்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணாலும் தமிழ்நாட்டில் அது ஒன்றும் நடக்காது.